ரகசியங்களை மட்டும் நாம் தெரிந்து கொண்டு தொடர்ந்து அபிஷேகத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். பிரசங்கி புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 to 7 வரை உள்ள வசனங்களிலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஆலோசனைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக சங்கீதம் 119 9வது வசனம் நம்ம வாசிக்கிறோம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால்தானே என்று எழுதியிருக்கிறது. ஐயா சொன்னாங்க, வாலிபர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் வாலிபர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அநேகர் வயது ஆனவர்கள் இருக்காங்க. ஆனாலும் வயதானவர்களும் தன்னை வாலிபன் என்று சொல்வானாக. வாலிபன் தன்னை வாலிபன் என்று தாராளமா சொல்லலாம். வயதானவர்களும் தன்னை வாலிபன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கி புஸ்தகம் நான் சொன்ன வசனத்தை நம்ம வாசிக்கிற போது அங்கே நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகளை நினை. வாலிபத்துல நம்ம சிருஷ்டிகரை நினைச்சாக்கா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், ஆவிக்குரிய ரீதியிலே நாம நடத்தப்படுவோம் என்று நாம் இந்த வசனங்களை கேட்டதிலிருந்து நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாலிப பிரயாயம் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். வாலிப வயது தான் வழி தவறி போக வைக்கும். கேட்டோம் இல்லையா, சிம்சன் எப்படி வழி தவறி போனான், யோசிப்பு எப்படி நாம் தன்னை காத்து கொண்டான். இப்போ வாலிபம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. உன் வாலிப நாட்களிலே உன்னை படைத்த சிருஷ்டிகரை நினை. அவர் நம்முடைய தாயின் கருவிலை உருவாக்கி இம்மட்டும் காத்து நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாலிப வயதில் தான் நமக்காக தம்முடைய ஜீவனை, தம்முடைய இரத்தத்தையும் நம்முடைய ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். நம்மை ரட்சிக்க அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் நம்முடைய வாலிப நாட்கள் மிகுந்த ஜாக்கிரதையா கர்த்தருக்கென்று நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். தீங்கு நாட்கள் எப்போ வரும்னா, போய் சொன்னார் ஒருத்தர் இறந்து விட்டார், வாலிப நாட்களே இறந்து விட்டார், மறிக்க வேண்டிய வயசு இல்லை, கீழ்ப்படுதல் இல்லாமல் மறித்து போய்விட்டார், யாராலையும் காப்பாற்ற முடியல, அவருக்காக ஜெபம் பண்ணவும் அனுமதி இல்லாமல் போயிட்டு. நம்முடைய வாழ்நாள் வாலிபம் கடந்து போய் வயோதிகம் வந்த பிறகு, முதுமை வந்த பிறகு நம்ம எதை நோக்கி போவோம்? மரணத்தை நோக்கி தான் போவோம். அப்படிப்பட்ட நாட்கள் வருவதற்கு முன்பாக உன் வாலிப நாட்களை உன்னை படைத்த கடவுளை நினை. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னே. சூரியன், சந்திரன், வெளிச்சம் இதெல்லாம் எப்போ அந்தகாரப்படும்னா வயசான பிறகு. வயசானவங்களுக்கு கண் தெரியாமல் போகலாம், வெளிச்சம் இல்லாமல் போகலாம், கண் இருளடைந்து போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு முன்பாகவே உன் வாலிப பிரயாயத்திலே உன்னை படைத்த கடவுளை நினை என்று வேதம் சொல்கிறது. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, பலசாலிகள் கூனி போய், எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து, பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போவதற்கு முன்னும். இது வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ரகசியங்கள் இந்த வசனங்கள்ல அடங்கி இருக்கிறது. காரணம், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். வயசாயிடுச்சுனாக்கா மனசுல சோர்வு, பலவீனம் மனிதனுக்கு வரும். வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. வீட்டு காவலாளிகள்னாக்கா நம்முடைய கரங்கள் தான் காவலாளிகள்.
நமக்கு போருக்கு யுத்தத்துக்கு போகும்போது ஒரு கரத்துல கேடகம், ஒரு கரத்துல பட்டயம் இருக்கும். அந்த கேடகத்தை ஸ்ட்ராங்கா பிடிக்கிறதுக்கு நம்ம கைகள்ல பலம் வேண்டும். எதிரியை வெட்டுவதற்கு இந்த கையிலையும் பலம் வேண்டும். இதுதான் நம்மளை காக்கிறது. காவலாளிகள், வீட்டு காவலாளிகள் நம்முடைய சரீரத்துக்கு காவல் காக்கிறது, நம்முடைய ஆத்மாவை காக்கிறது, நம்முடைய ஜீவனை காக்கிறது. வயசாகி போயிட்டாக்கா அப்படி இருக்க முடியாது. கைகள்லாம் என்ன ஆகும்? நடுங்க ஆரம்பிக்கும். நடுக்குமா? ஒரு பொருளை பிடிக்க முடியாது. அப்புறம் கேடகத்தை எப்படி பிடிக்க முடியும்? வீட்டு காவலாளிகள் தள்ளாடி அவங்க நடுங்கி போறதுக்கு முன்னாடி நீ உன் வாலிப நாட்களிலே உன்னை படைத்த கடவுளை நினைக்க வேண்டும். பலசாலிகள் கூடி போய் கால்கள்லையும் பலம் இருக்காது, கைகள்லையும் பலம் இருக்காது, கால்கள்லையும் பலம் இருக்காது. அப்படி ஆகுவதற்கு முன்பாக கால்களில் பலம் இல்லைன்னா ஆலயத்துக்கு ஆண்டவரை தேடி போக முடியாது. ஆகவே பலசாலிகள் கூனி போவதற்கு முன்பாகவும் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. எந்திரம் அரைக்கிறவர்கள் உங்களுக்கு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? எந்திரம் அரைக்கிறவர்கள் யாரு? நம்முடைய சரீரத்தில் இருக்கிறாங்க. அவங்க யாரு தெரியல. எந்திரம் அரைக்கிறவர்கள இப்போ ஒரு எந்திரத்தில் அரிசியை போட்டு உளுந்தை போட்டு அரைக்கிறோம், மாவு நல்லா அரைச்சி கொடுக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நமக்கு அரைச்சி கொடுக்கறது யாரு? எந்திரமா? உங்கள்கிட்ட எந்திரம் தந்திரமா பேசுறீங்களே. எந்திரம் இல்லைம்மா. இப்போ பக்கத்து வீட்டிலலாம் முறுக்கு பலகாரம்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. எதனால முறுக்கு? இங்கே பல்லால தானே இருக்குங்க. இப்போ பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நல்லா நொறுக்கி அரைச்சி மென்று முழுங்குறோம். வயசானா என்ன ஆகும்? என்ன போயிடும்? பட்டு போயிடுமா? பல்லு போயிடும், பல்லும் போயிடும், சொல்லும் போயிடும், பேசுறதும் முடியாது. ஏதாவது சாப்பிட கொடுத்தா கூட அப்படி வாயில் வச்சு கடிச்சாக்கா பொட்டுக்குன்னு முறுக்க கடிக்கிறோமா இல்லை பல்ல உடைஞ்சி கீழே போகுதான்னு தெரியாது. பலசாலிகள் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால். அப்போ பல்லெல்லாம் விழுந்துரும். வயசாகிச்சாக்கா காடு வாணும், வீடு போன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதுனால் நிறைய பல்லெல்லாம் விழுந்து போயிடும். கொஞ்சம் பல் தான், 1-2 பல் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதால் ஒன்றும் மென்று சாப்பிட முடியாது. எப்போ வயசான பிறகு. அதனால வாலிபத்திலே உன்னை படைத்த கடவுளை நீ நினைக்கணும். அப்புறம் பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போவதற்கு முன்னும். பலகனினா என்ன தெரியுமா? ஜன்னல்னா ஐயா சொல்றாரு. பலகனின்னு என்ன ஐயா? பலகனி வீடு கட்டியிருக்கீங்களா? பலகனி என்ன? பால்கனியா? எவ்வளவு ஈஸியா சொல்றேன். பலகனி பால்கனின்னு சொல்றோம்ல வீட்டில். அப்போ ஒரு கூட்டம் நடந்தாக்கா தெருவில் நம்ம இறங்கி நடக்காம பால்கனியில இருந்து பார்க்கலாம். இப்போ விஜய் வந்த போது அப்படி யாரோ பார்த்து இதில் ஏறி பால்கனின்னு நினச்சிட்டு ஏறி விழுந்து செத்தே போயிட்டாங்களாம். நமக்கு எது பால்கனி? நம்முடைய வாழ்க்கையில் பால்கனி எதுயா பால்கனி? அட சொல்லுங்கய்யா, காதில் விழல. பால்கனினா கண்ணு. வயசாகிடுச்சுன்னா கண்ணு மங்களாகி அப்படி பார்ப்போம். யார் வர்ற யார் போற பார்ப்போமா? அதுதான் பால்கனி. பலகனி வழியா யார் பார்ப்பா? கண்ணு தான் பார்க்கும். கண்ணு தான் நம்முடைய முக்கியமான சரீரத்தில் முக்கியமான ஒரு உறுப்பு இல்லையா? கண் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நம்முடைய கண்களில் இருள் அடைந்து போவதற்கு முன்பாக, கண் பார்வையை இழந்து போவதற்கு முன்பாக உன்னை படைத்த உன் கடவுளை நினைக்கணும். நினைச்சு மனம் திரும்பணும். அவரோடு இணைந்திருக்கணும். அவரை விட்டு பிரியாமல் இருக்கணும். ஆமென். பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போவதற்கு முன்னும். இருண்டுனா இருட்டு தானே. இப்போ கண்ணு தெரியாமல் போச்சுன்னா இருட்டா போயிடும்.
எங்கள் தாத்தா, என்னை வளர்த்த தாத்தா ஒருத்தர் இருந்தார். நான் சென்னையில் இருக்கிறேன், அவரும் ஊரில் இருக்கார். திடீர்னு வயசாகி போயிடுச்சு. நானா அவருக்கு உயிர். ஒரு நாள் சரி உடம்பு முடியாமல் கிடக்கிறாருன்னு கேள்விப்பட்டு பார்க்க போனாக்கா அவருக்கு கண்ணும் தெரியலை. நான் யார் வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னா தெரியலப்பா அப்படிங்கிறார். அப்புறம் நான் யாருன்னு சொல்லு, நான் தான் குணசீலன் வந்திருக்கேன். குணசீலனா யாரு கேட்குறாரு. எனக்கு பெரிய அதிர்ச்சியாக போயிட்டு. பார்த்தீங்களா, வயசாகி போச்சுனாக்கா கண்ணும் தெரியாது, ஞாபக சக்தியும் இல்லாமல் போயிடும். நீங்கள் படிக்கிற வசனம், மனப்பாடம் பண்ண வசனமெல்லாம் ஒன்றும் ஞாபகத்துக்கு அப்போ வேத புத்தகத்தை எதையும் படிக்க முடியாது. கர்த்தர் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைக்க முடியாது. அதனால வாலிப வயசுல ஞாபக சக்தி நல்லா இருக்கிற பையன் என்ன செய்யணும்? உன்னை படைத்த கடவுளை நினைச்சு அவருக்கு பயந்து நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசல்களில் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி, குருவியின் சத்தத்துக்கும் எழுந்தது. கதவு அடைப்பட்டு, இங்கே முக்கியமான வார்த்தை கதவு அடைப்பட்டு. நமக்கு எல்லாருக்கும் 2 கதவு இருக்கு. கொல்லப்பக்கம் 1, முன்பக்கம் 1, கொல்லப்பக்கம் 1 இருக்கா? இருக்கால? கதவு இருக்கு. என்ன கதவு அது? காது. எந்த கதவு? காது. கதவுனா என்னையா? கதவுனா வாசல் பக்கமா? கதவு என்றால் காதுகள். 2 வித்தியாசம். ஒன்னே வார்த்தைகள் தான் வித்தியாசம். முதல்ல கதவு. கதவுனா காது. காதெல்லாம் கேட்காது. வயசாகிடுச்சுனாக்கா என்ன கேட்காது? கேட்குமா? கேட்காது. இப்ப நல்லா கேட்குது. சத்தத்தை, வார்த்தையை சொல்றாங்க, வசனத்தை சொல்றாங்க, நல்லா டீப்பா கேட்குது. அதை கவனித்து கேட்கக்கூடிய வயது பருவம் எதுனா வாலிப பருவம். வயசாயிடுச்சுன்னா காது மந்தமா போயிடும், கண்ணு தெரியாம போயிடும். புரியுதுங்களா? அதனால உன் வாலிபம் இருக்கும்போது, வயது இருக்கும் போதே உன்னை படைத்த கடவுள் உனக்கு என்னென்ன கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், என்னென்ன கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நினைத்திருக்கிறார், என்னென்ன வசனங்கள் உனக்கு போதிக்கப்படுகிறது என்பதை காது இருக்கும் போதே கேட்டு உள்ள ஸ்டோர் பண்ணிக்கணும். எங்க இருதயத்துல ஸ்டோர் பண்ணிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போவதற்கு முன்னும். கீத வாத்தியம்னு தெரியுமா? தெரியுமில்ல? கீத வாத்தியம்னா என்ன? தம்பி வல்லான்னு வாசித்தார். கீத வாத்தியங்கள இசை இல்லையா? கீத வாத்தியங்கள இசை. இந்த இசை கருவிகள்லாம் அப்பெல்லாம் கேட்க முடியாது. பாட்டு சத்தம்லாம் பெருசா ஒன்று கேட்டால் அதில் விருப்பம் வராது. அதில் 2 அர்த்தம் இருக்கு. கீத வாத்தியங்கள்லாம் இசை கருவிகள், பாடல்கள். இப்போ பாடலாம் கேட்டு பக்தி பாடல்கள், விசுவாச பாடல்கள், அபிஷேக பாடல்கள் பாடுறோம் இல்லையா? அப்போ எல்லாம் காது கேட்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? இன்னொரு அர்த்தம் இருக்கு. கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போவதற்கு முன்னும். கன்னிகைகள் அப்படின்னா என்ன? வாலிப பிள்ளைகள். கன்னிகைகள் என்ன? வாலிப பிள்ளைகள் தான். வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள், வாலிப தங்கச்சிகள். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது மகிழ்ச்சி இருக்கும், இன்பம் இருக்கும் அப்படின்னா இளமை பருவத்தில் தான் இருக்கும். கீத வாத்தியம், இளமை, நாடிகள், நரம்புகள் தளர்ந்து போவதற்கு முன்னும். கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போவதற்கு முன்னா உன்னுடைய நாடி நரம்புகள்லாம் தளர்ந்து போவதற்கு முன்னாடி உன்னுடைய சரீரத்தில் பலம் இருக்கும் போது, நீ வாலிபனா இருக்கும் போது உன்னை படைத்த கடவுளை நீ நினைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து. சின்ன பொருளை எடுக்கிறதுனால முடியாது, கை நடுக்கும், வெயிட்டு தூக்க முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை. வாதுமை மரம் பூ பூத்து அப்படின்னா என்னங்க அர்த்தம்? வாதுமை மரம் பூ பூத்து. உங்களுக்கு பூத்திருக்கு பாரு, எனக்கும் கூட பூத்திருக்கு, ஐயா கூட பூத்திருக்கு, இங்க 2-3 பேருக்கு, நிறைய பேருக்கு பூத்திருக்கு. கரெக்டு. வெள்ளை முடி, இந்த கருப்பு முடியெல்லாம் வெள்ளை முடியா போறதுக்கு முடியும். தலையெல்லாம் நரைச்சி போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா?
வாதுமை மரம்னா இந்த உடம்பு. இந்த உடம்புல மேல இருக்கிறது என்ன? தலை. பூ எங்க பூக்கும்? மரத்துல தலையில தான் பூக்கும் இல்லையா? இந்த வாதுமை மரம் பூ பூத்து என்ன பூ பூக்கிறதுக்கு முன்னாடி, தலை நரைச்சி போகிறதுக்கு முன்னாடி, வாலிபம் முறுக்கா இருக்கிறது முன்னாடி, தலையெல்லாம் கருப்பா இருக்கிற போது உன்னை படைத்த கடவுளை என்ன செய்யணுமா? நீ நினைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீவனமும் அற்று போவதற்கு முன்னும். வெட்டுக்கிளியும் சுமை எந்த பாரமும் சுமக்க முடியாது, முதல்ல சொன்னமாக்க. அப்புறம் பசி தீவனமும் அற்று போகும். பசிக்காது. வயசாகிடுச்சுனாக்கா பசிக்காது. இப்போ குழந்தையா இருக்கும்போது ஒரு இட்லி கொடுப்போம், ஒரு வயசாகும்போது ஒரு இட்லி, அது பாதி கூட திங்காது. அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடுவாங்க. சாப்பாடு செல்லாது. அப்புறம் என்ன ஊற்றுவாங்க? பால் தான் ஊற்றுவாங்க. பால் ஊற்றுவாங்களா? ஊற்றுறோம் இல்லையா? பால் ஊற்றுறோம். வயசானுச்சுன்னா படுத்த படுக்க ஆயிடுவாங்க. பால் ஊற்றுற நிலமை வந்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம கடந்து போகிறதுக்கு முன்னாடி உன்னை படைத்த கடவுளை நாம் நினைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும் அண்ணன் எப்ப சாவா, தின்ன எப்ப காலியா அப்படின்னு வயசு வியாதி வந்துருச்சுன்னா அப்படிதான் சொல்லுவார். எப்படா போவார்? இப்போ அன்கான்சியஸாக போயிட்டாரு. என்னங்க ஐயா, அன்கான்சியஸாக போனோன்னு என்ன செய்கிறாங்க? சரி, இனிமே இவரை வச்சுக்கிட்டு யார் பாடுபடுறது? கட்டின பொண்டாட்டியும் இருப்பா, பெற்ற பிள்ளைகளும் இனிமே வேண்டாம், அவர் போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான், புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் துக்கம் கொண்டாடுகிறவங்க என்ன செய்வாங்க? ஒப்பாரி வைக்கிறவங்க, காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிறவங்களாம் இருக்காங்க. செத்து போயிட்டாரா, அது அடிப்பான் இது அடிப்பான், காசு வாங்குவான். அப்படிப்பட்டவர்கள் உன் வீட்டிற்கு முன்னாடி, திரியறதுக்கு முன்னாடி, அப்படின்னா நீ சாகரத்துக்கு முன்னாடி உன்னை படைத்த கடவுளை நீ உனக்கு நினைவு இருக்கும்போது, காது கேட்கும் போது, கண்ணை பார்க்கும்போது, உன் கை காலில் பலம் இருக்கும்போது, உன் வாலிப பிரயாயத்தில் நீ கடவுளை நினைக்க வேண்டும். வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி. இது எல்லாம் நம்முடைய உடல்ல இருக்கிற உறுப்புகள் தான். தலையில ஆரம்பிச்சு அதில் பாருங்க, முக்கியமா வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொன்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து. ஊற்றுனா என்ன சொல்லுங்க? ஊற்றுனா என்னன்னு தெரியுமா? ஊற்றுனா ஊற்றுல இருந்து நீர் ஊறும். தண்ணீர் ஊறும்ல, தண்ணீர் சுரந்து வரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஊற்று என்னன்னா இருதயம். என்ன ஊற்றியது? இருதயம். அதுதான் ரத்த ஓட்டத்தை உடம்பு பூரா பாய்க்கிறது இருதயம். அதுதான் ஊற்று. அந்த ஊற்று பலவீனமாக போயிடும். ஹார்ட் ஃபெயிலியராக போகும். ஹார்ட் ஃபெயிலியராக போயிட்டாங்க, அதை சுற்றி உள்ள பாகங்கள்லாம் கல்லீரல், நுரையீரல், மண்ணீரல், குடல், இது எல்லாமே வேலை செய்யாது. புரியுதுங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு முன்னாடி, உன் வாலிபம் இருக்கும் போதே உன்னை படைத்த கடவுளை, உன் தாயின் கருவிலை உன்னை சிருஷ்டித்தவரை, உன்னை தாங்கினவரை, உன்னை ஏந்தினவரை, உன்னை தப்பி வைத்தவரை நீ நினைக்கணும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லு. 139 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதில் ஒரு வசனம் இருக்கு இல்லையா? என்ன வசனம் சொல்ல முடியுமா உங்களால? 139. என் கருவை உடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. கருவை நம்முடைய கருவிலிருந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தாயின் கருவில் உருவாக முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். இப்போ என்னுடைய கருவை உடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுந்தது. அவர் புஸ்தகம் போட்டு எழுதி வச்சிருக்கிறார். ஜீவ புத்தகத்து வேற இருக்குது, ஞாபக புஸ்தகம் வேற இருக்குது. நம்ம பர்சனலாக நம்முடைய அக்கௌண்ட் இருக்கிற புக்கு ஒன்று இருக்குது, அங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. நம்முடைய கை எப்போ உருவானுச்சு, தலை எப்போ உருவானுச்சு, ஹார்ட் எப்போ உருவானுச்சு, நம்முடைய அவயங்கள் அங்கங்கள் எல்லாம் எப்போ உருவானுச்சு, நம்முடைய தாயின் கருவிலிருந்து எப்போ வெளில வந்தோம், தாயின் கருவிலிருந்து எடுத்தவர் யாரு, அதை காத்தவர் யாரு, தாயின் கருவிலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உமது பேரில் நம்பிக்கையாக இருந்தேன். யார் சொல்ற? தாவீது சொல்றார். என் தாயின் கருவிலிருந்து நான் வெளிப்படும் முன்னே, பிறக்கிறதுக்கு முன்னே உம்முடைய சார்பில் நான் விழுந்த அந்த பூமியில வரும் உலை வெளில வரும்போதே
உம்முடைய சார்பில் விழுந்தேன், உம்மீது நம்பிக்கையாக இருந்தேன் அப்படின்னு சொல்றார். இப்போ நம்முடைய கரு உருவாகி இம்மட்டும் நம்மை காத்து வழி நடத்தி வந்தவர் கர்த்தராகிய இயேசு. நம்மை போஷித்தவர், நம்மை நடத்தினவர், நம்மை பாதுகாத்தவர், நமக்கு சுகம் தந்தவர், நமக்கு ஆரோக்கியம் தந்தவர் உன்னை படைத்த கடவுள். ஆகவே நீ அவரைத்தான் நினைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம், இவ்விதமாய் சொல்லுங்க, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். மண்ணுனா என்ன? இங்க மண்ணுனா யாரு? நான் தான், நீங்க தான், நாம தான் மண்ணு. எப்படி மனிதனை படித்த மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினார். அப்ப இந்த மண்ணான சரீரம் நம்ம மரித்து போன பிறகு மண்ணுக்கே திரும்பிடும். சரிங்களா? கொண்டு போய் புதைச்சிருவாங்க. ஐயா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அடக்கம் பண்ணியிருக்காரு, சொன்னார் இல்லையா? மண்ணுக்கே திரும்பும். இந்த மண்ணான சரீரம் தன்னை தாம் உருவாக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவதற்கு முன்னும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னும், ஆவி, நம்முடைய ஆவி இருக்க, அது யார் கொடுத்தது? தேவன் தந்த தீபம். ஐயா சொன்னாங்க இல்லையா, ஆவி கடவுள்கிட்ட போயிடும், இந்த சரீரம் மண்ணுக்குள்ளே போயிடும். ஆத்மா தான் நம்ம செய்த நன்மை தீமைக்கு ஏற்றபடி பலனை அனுபவிக்க காத்திருக்கோம். நம்முடைய கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால் யோசேப்பு போல கர்த்தரோடு இருப்போம். கர்த்தரை தேடாதவர்களா சிம்சோனை போல கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் இருந்தால் நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். ஆகவே பிரியமானவர்களே, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நீனே. இப்போ எல்லாரும் வாலிபமாக இருக்கிறோம், எல்லாரும் நடவட்டமாக இருக்கிறோம், எல்லாரும் நல்லா கேட்கக்கூடிய திறமை இருக்குது, கண்கு பார்க்கக்கூடிய திறமை இருக்குது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்கிற போதே, வார்த்தைகளை கேட்கிற போதே, சத்தியத்தை கேட்கிற போதே நாம் உஷாராகி தயாராகி எச்சரிக்கையாக இருந்து கர்த்தருக்கு உண்மையாக இருந்து பரிசுத்தமாக நம்மை காத்து பரலோகத்துக்கு போகிற வழியிலே நம்மை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமானால் என்னாலும் அவருடைய சமூகத்தில் ஆனந்தமாய் சந்தோஷமாய் அவரை துதித்து பாடி புகழ்ந்து அவருடைய சமூகத்தில் நாம் என்னாலும் கம்பீரமாக இருப்போம். பரலோகத்தில் நம்முடைய ஆவி அவரோடு இணைந்திருக்கும். நம்முடைய ஆத்மாவுக்கு நல்ல ஒரு மோட்சம் கிடைக்கும். அல்லேலூயா. பரலோக வாழ்க்கை கிடைக்கும். கர்த்தரோடு இருக்கிற சிலாக்கியம் கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், இப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு வேண்டுமானால் நம்முடைய வாழ்நாள் குறுகினதாக இருக்கிறபடியால் கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்நாட்களை உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அவரை துதித்து அவரை பாடி அவரை புகழ்ந்து அவருடைய வேதத்தை வாசித்து தியானித்து நம்முடைய இருதயத்தில் எழுதி என்றென்றைக்கும் அவரோடு நாம் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாய் நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவார் என்று நான் என் இருதயத்தில் விசுவசிக்கிறேன். நீங்களும் அதையே விசுவசித்து கர்த்தருடைய கருத்திலே உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, பின்பு எல்லாம் நமக்கு கொடுக்கும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய தேவையானது அனைத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்ற தாயை காட்டிலும் பெற்ற தகப்பனை காட்டிலும் மேலானவர், உன்னதமானவர், உண்மையானவர், மாறாதவர், மறவாதவர் ஆண்டவராகிய இயேசு. ஆமென், ஆமென். இதை உள்ளத்துல இருந்துங்க. அதனால சிம்சனை போல வீணா போயிடாம உங்கள் வாழ்க்கையை யோசேப்பை போல ஆவியானவருடைய கரத்துல ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி அந்த ஆவியானுடைய கரத்துல நம்மை ஒப்புக் கொடுப்போம். வாரும் தூய ஆவியே. கைகளை உயர்த்தி கண்களை மூடி செவிகளை திறந்து, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே,
வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். வர வேண்டும் தேவ ஆவியே. கைகளை உயர்த்தி எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தூய ஆவியே. எங்கள் உள்ளத்திலே கூப்பிடுங்க கூப்பிடுங்க, இருதயத்துல கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய இருதயத்துல வந்து நீங்க தங்கணும். என்னுடைய இருதயம், என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பதை நான் உணர்ந்து உங்களை அழைக்கிறேன். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். ஆளுகை செய்யப்பா ஆவியானவரே, இது உங்களுடைய வேளாண். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணம். நாங்கள் அனைவரும் எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரம் முழுவதையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. முன்மாறியாக அன்று கோடிக்கின்ற ஆவியை முன்மாறியாக நின்று கோடிக்கின்றே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. முன்மாறியாக அன்று கோடிக்கின்ற ஆவியை முன்மாறியாக நின்று கோடிக்கின்றே. ஊற்றப்பட வேண்டும்
கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அவர் உங்களை அன்பு செய்கிறார். தம்முடைய ஆவியினாலே நிரப்பும்படி, ஆவியினாலே நிரப்பும்படி, அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறார். அபிஷேகத்தை நீ பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. ஓ ராமா 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 ராமா. ஹalleluya. பெற்றுத்தார். சும்மா நிக்காத. ஜெபிக்க மாட்டாதே. ஜெபிக்க மாட்டாதே. இருதயத்தை ஊற்று. இருதயத்தை ஊற்று. ஆண்டவர் சமுத்திரம் ஊற்று. வல்லமை வல்லமை நடந்து வருகிற வல்லமை நடந்து வருகிற வல்லமை இருதயத்தை நிரப்புகிற வல்லமை இருதயத்தை நிரப்புகிற வல்லமை. ராமா 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 ராமா. பொருந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அகிலின் வல்லமை. பொருந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அகிலின் வல்லமை. வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ வேலைகள், எத்தனையோ காரியங்களை விட்டு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படி கடந்து வந்த ஒருவரும் வெறுமையால் போகக்கூடாது. வெறுமையால் போகக்கூடாது. அபிஷேகத்தோடு அக்கினி அபிஷேகத்தோடு சத்துருவின் கிரியைகளை முறியடிக்கிற அபிஷேகத்தோடு உங்கள் பிள்ளைகள் கடந்து செல்ல வேண்டும். நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தோடு நிரப்புங்க. வாக்கு கொடுத்த தேவன் இது மாறாதவர். அக்கினியை போட வந்த அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் மாறாதவர். நீ மாறாதவர். நீ மறவாதவர். நீ இரக்கமுள்ளவர். ராமா 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 ராமா. இப்பொழுது ரைட் நவ் இப்பொழுது நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நாங்கள் எல்லோரும் வாஞ்சிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறோம். கரங்களை உயர்த்தி வாஞ்சிக்கிறோம்ப்பா. நாங்கள் விரும்புகிறோம்ப்பா. அபிஷேகம் வேண்டும். அக்னி அபிஷேகம் வேண்டும். அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும். எங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாற வேண்டும். எங்கள் வாழ்க்கை பருவம் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க அபிஷேகம் தேவை. அக்னி தேவை. ராமா 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 ராமா. ஹalleluya ஹalleluya. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. 450 பாகால்களுக்கு பேசுகிறார். அவர்களுடைய தேவர்களை நோக்கி ஜெபித்த போது ஒரு கிரியையும் நடக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு ஆள், தனிப்பட்ட ஒரே ஒரு ஆள் எலியா வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து என் ஜபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி என்னை கேட்டாலும் சர்வலோகத்தின் ஆண்டவரே, சர்வ பூமியையும் படைத்தவரே, சர்வ சிருஷ்டிகளுக்கும் எஜமானரே, என்னை கேட்டரோ மாலை மறைக்கும் வேலைகளே பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து ஒரு பலமான அக்கினி எலியாவின் தேவனே அவன் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவன் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அன